வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது ஒரு அரிய வானியல் நிகழ்வு பற்றித்தான். 2026 ஜனவரி 23ஆம் தேதி வானத்தில் சந்திரன் மற்றும் சனி கிரகம் ஒன்றுக்கொன்று மிக அருகில் தோன்றும் கன்ஜெக்ஷன் என்ற நிகழ்வு நடக்க இருக்கிறது. இது என்ன, எப்போது பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம், எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் வாருங்கள். முதலில் கன்ஜெக்ஷன் என்றால் என்ன? வானியலில் இரண்டு விண்பொருட்கள், உதாரணமாக சந்திரன் மற்றும் சனிக்கோள், வானத்தின் ஒரே நீல ரேகையில் அல்லது ஒன்றுக்கொன்று மிக அருகாமையில் வந்திருப்பதனைத்தான் நாம் கன்ஜெக்ஷன் என்று அழைக்கின்றோம். இதில் அவை உண்மையில் ஒன்றுக்கொன்று மிக அருகில் போகாது. நமக்கு பூமியிலிருந்து பார்க்கும்போது அருகில் இருப்பது போல தெரியும். 2026 ஜனவரி 23 அன்று சூரியன் மறைந்த பிறகு மேற்கு திசையில் மாலை நேரத்தில் சுமார் 6:30 மணி முதல் 8 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் சந்திரன் சனி கிரகத்தின் அருகே பயணம் செய்யும். அன்று சந்திரன் ஒரு மெல்லிய அரைச்சந்திரன், அதாவது தின் கிரசன்ட் மூனாக இருக்கும். சனி கிரகம் சந்திரனுக்கு மிக அருகில், இரண்டும் ஒரே வான்பகுதியில் தெளிவாக காணப்படும். நாம் நகரங்களில் இருந்தாலும் அல்லது கிராமங்களில் இருந்தாலும் வானம் தெளிவாக இருந்தால் இந்த நிகழ்வை தொலைநோக்கி இல்லாமலேயே வெறும் கண்களால் நம்மால் பார்க்க முடியும். தொலைநோக்கி இருந்தால் நெப்டியூன் கோளினையும் சனி கிரகத்தின் வளையங்களையும் சற்று தெளிவாக பார்க்கலாம். ஜனவரி 18 முதல் 24ஆம் தேதி வரைதான் சனிக்கோள் இந்த இடத்தில் தெரியும். பின்னர் சிறிது சிறிதாக மறைந்து 4 மாதங்களுக்கு நம் கண்களுக்கு புலப்படாது. மேலும் மே 28ஆம் தேதிக்கு பின்புதான் புதுப்பொலிவுடன் அதன் வளையங்களுடன் நமக்கு காட்சியளிக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகளை நாம் நம் குழந்தைகளுடன் பார்க்க வேண்டும். அது அவர்களின் வானியல் ஆர்வத்தை வளர்க்கும். மாணவர்களுக்கு நேரடி கற்றல் அனுபவத்தினை தரும். மேலும் இயற்கையின் அழகை உணரச் செய்யும். ஏனென்றால் வானம் என்பது நம்முடைய மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்கூடம். எனவே நண்பர்களே, 2026 ஜனவரி 23 அன்று இந்த சந்திரன் மற்றும் சனிக்கோளின் கன்ஜெக்ஷன் நிகழ்வை குழந்தைகளுடன் மறக்காமல் வானத்தை நோக்கி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை தேர்வு செய்யுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வானியல் வீடியோவில் சந்திப்போம்.